சென்னை விமான நிலையத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்ட ரூபாய் 4 கோடி மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ரூபாய் 4 கோடி மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் மலேசியாவில் இருந்து 4 கிலோ உயரக கஞ்சாவை கடத்தி வந்ததாக இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் அவர்கள். சக்திவேல் வணக்கம். தற்போது 4 கோடி மதிப்பிலான கஞ்சா சென்னை விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்டு அதனை கடத்தி வந்த இளைஞரும் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் கோகிலா. சென்னை விமான நிலையத்திற்கு கோலாலம்பூரில் இருந்து வரும் விமானத்தில் பெருமளவு போதைப் பொருள் கடத்தி கொண்டு வரப்படுவதாக சென்னை விமான நிலைய சுங்கத்துறை நுண்ணறிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பிலும் ஈடுபட்டு வந்தனர். அப்போது மலேசியா நாட்டில் இருந்து சென்னைக்கு வந்த விமானத்தில் பயணிகளை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது 25 வயது மதிக்கத்தக்க வாலிபர் சுற்றுலா விசாவில் சென்றுவிட்டு திரும்பி வந்தார். அவர் மீது சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். இதையடுத்து உடைமைகளை சோதனை செய்தனர். அதில் சூட்கேஸுக்குள் துணிக்கு மத்தியில் கருப்பு பாலித்தீன் கவரில் சுற்றி மறைக்க வைக்கப்பட்டிருந்த 4 பாக்கெட்டுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த பாக்கெட்டுகளை பிரித்து பார்த்தபோது உயர் ரக கஞ்சா 4 கிலோ 76 கிராம் மறைத்து இருப்பது தெரிய வந்தது. இவற்றின் மதிப்பு சுமார் 4 கோடி என கூறப்படுகிறது. இதை அடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த வாலிபரை கைது செய்து விசாரணையை மேற்கொண்டனர். சென்னை விமான நிலையத்தில் கடத்தி வரப்பட்ட கஞ்சாவை பறிமுதலும் செய்யப்பட்டது. இது தொடர்பாக அந்த வாலிபர் கூறுகையில் அந்த வாலிபர் பட்டதாரி என்பதும் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் வேலை இல்லாததால் கஞ்சா கடத்தல் கும்பலுக்கு துணையாக இருந்து வந்ததும் தெரிய வந்தது. கடத்தலில் உறுதியாக செயல்பட்ட நிலையில் இவர் பிடிபட்டது முதல் கட்ட விசாரணையாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. கடத்தல் கஞ்சாவை பணத்திற்காக கொண்டு வந்ததாகவும் விசாரணையில் கூறப்படுகிறது. இவரிடம் கஞ்சா கடத்தி வர சொன்ன அந்த கும்பல் யார், அவர்களிடம் இருந்து மேலும் ஏதேனும் தகவல் கிடைக்க பெறுமா என்பது குறித்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட பின் தெரிய வரும். கோகிலா, தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.